Hi friends, வணக்கம் and welcome back. ஒரு 150cc செக்மெண்ட்ல ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அப்பாச்சியோட புதுமையான ஒரு டிசைனில் வந்திருக்கிற அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வேல் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை பார்த்தீங்கன்னா 1,79,000 இருக்குது. டிவிஎஸ் இங்கே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வண்டியோட ஹெட்லைட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கோல்டன் டைப்பில் 3 டிரைவிங் மோட்ஸ் டிஎஃப்டி கிளஸ்டரில் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு கனெக்டிவிட்டியோட. மற்ற சேஞ்சஸ்லாம் என்னென்னலாம் இருக்குன்றத வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்பிஎம் டிவிஎஸ் பெரம்பூருங்க. ஸோ டிவிஎஸ் பைக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கினா இவங்களை நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன டிஸ்க்ளைமர், வீடியோ எண்டில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. வண்டியில் ஃப்ரண்ட்டில் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் இங்கே வந்து கார்பன் ஃபைபர் போல் ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், அலுமினியம் கலரில் லிவர்ஸ் வந்தாலும் இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் ஆஸ் வெல் அஸ் கிளச் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து இருக்குது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். என்னோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்குங்க. ஸோ டேட்டம் ரன்னிங்லாம் இப்போ வந்து ரெண்டாக ஸ்பிட் அப் டைப்பில் வந்து இங்கே வந்திருக்கு. சென்டரில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டட் டேம்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெட் கலர்னால ரெட் வித் பிளாக் கான்ட்ராஸ்டான ஸ்டிக்கர் எலமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. மேலே நம்ம இந்தியன் ஃபிளாக் ஸ்டிக்கரும் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸோட ஃப்ளைங் ஆர்ஸ் டிசைன். நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். டர்ன் இண்டிகேட்டர்ஸோட டிசைனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக மாற்றிருக்காங்க. ஸோ எல்இடி செட்டப்பில் தான் லைட் செட்டப் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்சைட் டவுன் வந்துருக்குங்க. அதுவும் கோல்டன் கலரில் நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலரில். அண்ட் 37 mm வந்து உள்ள இன்னும் டயமீட்டராக இருக்குது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm பெட்ரோல் டிஸ்க் பிரேக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முக்கியமாக சேஃப்டியில் டியூவல் சேனல் ஏபிஎஸும் இந்த வண்டியில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 17 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. இந்த அலாய் வீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேசிங் சொல்லி ஸ்டிக்கரும் வந்து அட்டாச் டீட்டெயில்டாக நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் பார்க்கலாங்க. இன்ஜின் ஃபுல்லாமே பிளாக் கலரில் டிவிஎஸ் பிராண்டிங்கோட வருது. இங்கே கிக் ஸ்டார்ட் கிடையாது. 159.7 cc இருக்குங்க. 4 ஸ்ட்ரோக்கில் வருது. 4 வால்ஸ் இருக்குது. ஆயில் கோல்டு எஸ்ஓஎஸ்இ 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. பவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் போனீங்கன்னா 17.55 PS அட் 9250 RPMல கிடைக்கும். அதே நீங்கள் அர்பன் அண்ட் ரெயின் மோடில் போனீங்கன்னா 15.6 PS பவர் கிடைக்குங்க. டார்க் ஃபிகரும் வந்து மாறுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா 14.73 என்னமோ, இதே நீங்கள் அர்பன் அண்ட் ரெயின் மோட்ஸில் போனீங்கன்னா அப்படியே 14.14 என்னம் வந்து டார்க் மாறும். அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இந்த வண்டி உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இதான் வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக். வண்டியோட அனதர் ஹைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கில் அடிவாக வாய்ப்பே இல்லை. அண்ட் இன்ஜினுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் எட்ஜுன்னு சொல்லி பிராண்டிங்கில் நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜும் இங்கே பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக உங்களுக்கு பம்பர் வந்து வந்துருக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. அதே போல் வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் 114 km போகும். அர்பன் அண்ட் ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா 103 km டாப் ஸ்பீடு கிடைக்குங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது பாருங்க டிவிஎஸ் ரேசிங் சொல்லிட்டு ஆன் ஆகுது. கிராஃபிக்ஸும் பக்காவாக மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து கலர்டு டிஎஃப்டியில் உங்களுக்கு ப்ளூடூத் கால்ஸ் நேவிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ்க்கான பிளிங்கிங் லைட்ஸ் இருக்குது. அஞ்சு மேல் ஃபங்க்ஷன் ஆனால் இங்கே லைட்ஸ் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஹேண்டில் பாரில் இந்த இடத்துல ஒரு ஹார்டான மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இன்கேஸ் ஃபால் ஆனால் கூட உங்களுக்கு சேவ் பண்ணும். அதனால தான் அந்த ஹார்டான மெட்டீரியல் இங்கே ஆட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ரப்பரைஸ்டு குஷன் இங்கே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்ஜின் பாஸ் ஸ்விட்ச் இருக்குது லைட்டுக்கான ஹை பீம் லோ பீம். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பார்த்துக்கலாம். டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச், வண்டியோட ஹாரன் சவுண்ட். அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் ஃபுல்லாமே ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வண்டியோட இன்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது. டிரைவிங் மோட்ஸ் வந்து இருக்குது. 3 டிரைவிங் மோட் இருக்குங்க. ஸோ இதில் அர்பன் ரெயின் அண்ட் ஸ்போர்ட் மோட் 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. இந்த லைட் பார்த்தா லைட்டுக்கான ஒரு ஸ்விட்ச், இங்கே வண்டியோட இக்னிஷனுக்கான ஸ்விட்சை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டேங்க்ல பார்த்தீங்கன்னா 116 பிராண்டிங். இது ஒரு ரெட் கலர் இருந்தாலும் கான்ட்ராஸ்டான அந்த பிளாக் கலர்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இங்கே வந்து கிராஃபிக்ஸ் டிசைன் E20 பெட்ரோல் சப்போர்ட் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் இருக்குது. சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிவிஎஸோட ஃப்ளைங் ஆர்ஸ் டிசைன் எப்போ போல இங்கே ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக் லைன்ஸ் வந்துருக்கு. இங்கே ஆர்டிஆரோட பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 12 liters வந்து டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்குது. வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா ரைடருக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. பில்லியன் ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு டெக்ஸ்சர் டிசைனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குஷனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் சீட் ஹைட்டுங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டில் வந்து 800 mm இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஹைட்டு கம்மியாக இருக்கிற ரைடர் கூட வந்து இந்த வண்டியில் ஈஸியாக வந்து உட்காரலாம். வண்டியில் பிரேக்கிங் லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரப்பரைஸ்டு குஷனிங் இருக்குது. ரைடருக்கான ஃபுட் பேக்ஸும் பார்த்தா ரப்பரைஸ்டு குஷனிங்கில் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல அப்பாச்சியோட பிராண்டிங், சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட், மேட் பிளாக்
ஸ்கீமில் வந்து இங்கே அழகாகவே பண்ணியிருக்காங்க. பில்லியன் ரைடர்ஸ்க்கான ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லெவல் வந்து நல்லாவே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ரியர் ஷாக் அப்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோ டைப்பில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் டைப். அது முக்கியமாக அது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதால ஸ்போர்ட்டி லுக் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் எக்ஸாஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டை வந்து பிளாக் கலரில் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் ரியரில் உங்களுக்கு வீல் ஹக்கரும் வந்து ஆட் ஆயிருக்கு. முக்கியமாக ரியரில் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் 240 mm வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ் செட்டப்பில் வந்திருக்கு. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130/70 17 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் இங்கே ஆட் ஆயிருக்கு. டிவிஎஸ் ரேசிங் சொல்லிட்டு ஸ்டிக்கரும் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அலைவல்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குங்க. அதோட சைட் ப்ரொஃபைல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் கிராஃபிக் ஸ்டிக்கர்ஸ் 164 வேல் சொல்லிட்டு ஸ்டிக்கரும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட கிராப் ரயில் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைனில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் டைப்ல தான் இருக்கு. டிசைன் லாங்குவேஜ் ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்ல இருக்கு. டிவிஸோட ரேசிங் இங்கே இருக்கு. அண்ட் டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல இருக்குங்க. ஸோ அதுவும் கிறிஸ்டல் கிளியரா வந்து அழகாக வந்திருக்கு. இந்த இடத்துல கீ போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி. நம்பர் பிளேட்டுக்கான லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் டைப்ல இருக்கு. சைட்ல இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர், இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வண்டியோட ரியர் போர்ஷன் வந்து டிசைன் இப்படிதான் இருக்கு. டிவிஎஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி கார்ட் அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா ஃபேக்டரி ஃபிட்டடாகவே வருது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ல வரல, ஃபேக்டரி ஃபிட்டடாகவே கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அண்ட் வண்டி எல்லாம் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ் பாக்கெட் எல்லாம் நேக்கடாகவே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஸ்விங் ஆர்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த டயர் ப்ரெஷர் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா டயர் லைஃப் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும், கிரிப்பிங்கும் வந்து நல்லா இருக்கும். ஸோ மறக்காம அந்த டயர் ப்ரெஷரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. வண்டியோட சேசிஸ் நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. ஸோ சிங்கிள் லிவர் மட்டும் இங்கே வந்திருக்கு ஸ்போர்ட்டியரா. இல்லை சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே காட்டுது. ஸோ நண்பர்கள் டிவிஎஸ் அப்பாச்சி 160யோட டீட்டெயில் கவரேஜ் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். டிவிஎஸ் ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் நீங்கள் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.